ஐயா பிரம்மஸ்ரீ சத்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலையும் என்னுடைய சார்புலையும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. இன்றைய உலக வாழ்க்கையில் நல்ல செல்வந்தனாவோ ஒரு அதிகார தோரணையிலையோ நல்ல ஒரு செல்வாக்கில் ஒரு மனுஷன் வாழும்போது அவனை சுற்றி பார்த்திங்கன்னா என் சொந்தக்காரர் தான், எங்கள் மாமன் தான், எங்கள் மச்சான் தான் அப்படின்னு சொல்லி நெளிஞ்சும் வளைஞ்சும் அவங்கள அறிமுகப்படுத்திட்டு இவர் என்னோட அண்ணன் தான், என்னோட தம்பி தான், எங்களோட பெரியப்பா தான், எங்களோட சித்தப்பா தான்னு அந்த செல்வ நிலையில் அவன் இருக்கும்போது, அதிகார தோரணையில் இருக்கும்போது அவனை சுற்றி எண்ணற்றவர்களெல்லாம் உறவுகளாக வருவாங்க. அப்போ அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவனே தன்னை மறந்துட்டு இனி நமக்கு இவங்க தான் எல்லான்னு இவனும் ஏமாந்துருவான். இவனுமே ஏமாந்துருவான். அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடும் அவன் மேலே இருக்கிற மரியாதையும் அந்த அளவுக்கு இருக்கும், ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அதே மனிதன் தன் நிலை இழந்து தன்னுடைய நிலைமை மாறும்போது அவனை ஒரு மனச்சாட்சிக்கு கூட அவனை நினச்சி பார்க்க மாட்டாங்க. அப்போது இதுக்கு ஒரு பாட்டு சொல்கிறாங்க, பணம் இருந்தால் போதுமடா மடியிலே சொல்கிறாங்க. பணம் இருந்தால் போதுமடா மடியிலே, ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே, இனமென்றும் குலம் என்றும் பேசுவார், கையில் இருந்தால்தான் விசிறி கொண்டு வீசுவார். இல்லாதான் வீட்டினில் அன்னையும் இல்லை, தந்தையும் இல்லை, பெற்ற பிள்ளையும் இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே இல்லைன்னா, காசோ பணமோ அதுக்குண்டான வசதிகள் எதுவுமே இல்லைன்னா அங்கே தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, பிள்ளையும் இல்லை, உறவும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறாங்க. அப்போ கையில் இருக்கிற போது அவங்க எப்பா என்னப்பா வேக்குதா, உனக்கு நான் விசிறி வீசிட்டுமா, கால் வலிக்குதா காலை அமுத்தி விட்டான், மேல் வலிக்குதா மேல் அமுத்தி விட்டான், தனியாக வச்சு கொடுக்கட்டான், இப்படிலாம் பேசுவாங்க. அதே இல்லாமல் போச்சுன்னா நினச்சி கூட பார்க்காம இவங்க யாருமே இல்லாமல் அது யாரோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த சூழ்நிலை பெற்றவங்களுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளைக்கு பெற்றவங்கள் இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலமை போயிடுச்சு. இதுக்கு ஒரு இது சொல்லணுன்னா, அதாவது நான் கேள்விப்பட்டதில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து எப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கிற அன்றைக்கி, அந்த குழந்தை பிறந்த அன்றைக்கி அந்த தாய் தகப்பன் ஒரு தென்னங்கன்று வைக்கிறாங்களாம். அந்த தென்னங்கன்று எப்படி வளருதோ அதே மாதிரி இந்த பிள்ளையும் வளர்றான். வளர்ந்தால் இவனை ஒரு அந்த தென்னங்கன்னையும் வளர்த்துறாங்க, இந்த பிள்ளையும் வளர்த்துறாங்க, தென்னம்பிள்ளையும் வளர்த்துறாங்க, தம்புள்ளையும் வளர்த்துறாங்க. அப்போ வளர்த்தும்போது ஒரு ஒரு படித்து ஒரு உத்தியோகத்துக்கு வர்ற நிலமை வந்தோடனே ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இருந்த பூமியை விற்று அவனை வெளிநாட்டுக்கு போய் நல்ல விதமாக படித்து நீ நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வாடான்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இருக்கிற பணத்தை கொடுத்து, இருக்கிற பூமியை விற்று. ஆனால் இவன் அங்கே போய் நல்ல விதமாக நல்ல நிலைக்கு வந்துடுறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வெளிநாடு அனுப்பிச்சு அவனை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அப்போது அவன் நல்லா இருக்கிறான், நல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான்.
ஆனால் தாய் தகப்பனவன் நினச்சே பார்க்கறதில்ல, நினச்சே பார்க்கல. அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்கிறது அவனுக்கு அந்த சுகபோகத்தில், அந்த உத்தியோக இதில், அந்த பண மிதவையில் இவங்களெல்லாம் மறந்துட்டான், மறந்து வாழ்கிறான். அப்போ இவங்க ஒரு கடுதாய்ச்சி போடுறாங்க. யாருக்கு? தம் மகனுக்கு. அப்பா, நீ என்னை பார்க்கலையேன்னெல்லாம் எனக்கு இப்போ ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் நீ என்னைக்கு பிறந்தியோ அன்றைக்கே நாங்கள் ஒரு தென்னம்பிள்ளை வச்சோம். ஆனால் அந்த தென்னம்பிள்ளை இன்றைக்கி எங்களுக்கு நிழலை கொடுக்குது. ஒரு நேரம் விரித்து படுக்கிறதுக்கு தடுக்கு பின்னி அந்த பாயா அது பயன்படுது. பசி நேரத்தில் இளநியாக இருக்குது. அப்போ நிற்க நிழல், குடிக்க தண்ணீர், படிக்க பாயுமா இருக்குதுடா அந்த மரம். ஆனால் உன்னை வளர்த்து எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. பரவாயில்ல, நீ நல்லா இரு. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்க, நீ அங்கே போய் செல்வாக்காக இருந்துக்கிட்டு இன்றைக்கி நீ இமெயிலில் மூழ்கி போயிருக்கிற. ஆனால் நீ அங்கே இமெயிலில் மூழ்கி இருக்கும்போது இங்கே எங்களை மொய்க்கும். ஆனால் அந்த மொய்க்கிறதுக்கு எங்களுக்கு பாடையாக இந்த தென்னம்புள்ள உதவும்டா. ஆனால் நீ உதவ மாட்டேன் அப்படின்னு அந்த வேதனையை அந்த தாயின் தகப்பனும் கடுதாசி மூலிமா அந்த மகனுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமை அப்படின்னு, இது ஒரு பேரறிஞர், ஒரு தமிழ் அறிஞர், அவர் எழுதின கட்டுரை. இந்த கட்டுரை அதில் தான் நான் படித்தேன், அவர் சொல்லித்தான் கேட்டேன். அப்போ இப்படி உலகம் போயிட்டுருக்கு. அதனால் தாய் தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் நமக்கு 4 சனம் வேணும் அப்படின்னு நினைங்க. அந்த தாய் தகப்பன் உறவுக்கு மதிப்பு கொடுத்து, தாய் தகப்பன்தான் தெய்வம்னு வாழ்கிற பிள்ளைங்க எந்த காலத்திலையும் கெட்டு போகாது அப்படிங்கிறது தான் என்னோட அறிவுரை. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.